ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே விளாக் தான். அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. சண்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் வழியில் எல்லோருக்கும் பயங்கரமாக வேலை இருக்குது. அந்த அன்றைக்கி தான் ஒரு நாள் லீவுனா அந்த அன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருக்கும். வேலையும் செஞ்சுட்டு திருப்தியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. உங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ் செய்வீங்க, நாங்களாம் செய்ய மாட்டோம். கார்த்திகை வந்து பிறந்துச்சு, அதனால் இனி வந்து மறுபடியும் விரதத்தை நம்ம வந்து ஆரம்பித்தாச்சு. ஐயப்ப சுவாமிக்கு வந்து நம்ம வீட்டில் யாரும் மாலை போடலை, இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து கோவிலில் மாலை போடுவாங்க. அதனால் அவங்க மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்மளும் எப்போவுமே வந்து விரதம் வருஷம் இருந்து அது பழக்கமாயிடுச்சு. அப்போல்லாம் வந்து நம்ம மாலை போட்டுருந்தோம் இல்லையா, அதனால் அந்த விரதம் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்குது. அப்படி தான் இருப்போம். பெரியம்மா வீட்டுக்கு போனால் தான் வந்து சக்தி குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. நான் வந்து விரதம் இருந்துப்பேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் சமைக்கிறோம், என்னென்னலாம் காலை நேர வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்னிங் ரொட்டீன் விளாக் மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து அம்மா வந்து மாடு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆராதனா குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, 2 ரோஸ் பறித்து வச்சுட்டு ஜடை போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஜடை வந்து வேண்டாமாம்மா, அவங்க அப்பா மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டு காலை நேராக வைங்க, நேராக உட்காருங்க. 2 ரோஸ் மட்டும் பறித்து வச்சு விட்டேன். சுகாஸ் குட்டி வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் எழுந்திரிச்சு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னும் தூங்குது. யார் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சது? ஜெயிச்சிட்ட வின்னர். பாவாடை போட்டு விட்டோம்னா அது வேண்டாமாம்மா. எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இந்த பொண்ணு. ட்ராயர் போகிறது, பசங்க மாதிரி தலை சீவறது. நீ பொண்ணு இல்லை, யாராவா வாய பாருங்க, அந்த வாய, சின்ன வாய. ஹாய் சொல்ல எல்லாத்துக்கும். ஹாய் அத்தை, மாமா, அண்ணா, மெதுவா சொல்லு. அக்கா, தம்பி, பாப்பா, கால் நடவை. ஹாய். அத்தை பாப்பா பேர் என்ன? ஆதிக்குட்டி, தங்கக்குட்டி. ஹாய், வணக்கம். வணக்கம். ஆயா எங்க போயிருக்கிறாங்க? மாடு பிடிச்சிக்குச்சா? சின்ன வாய். அணில் பல்லு பாருங்க, ஆட்டுக்குட்டி மட்டும் தான் இருக்குது. மாடு வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மாடு வந்து கட்டுறதுக்கு இடம் இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழியெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆடு வந்து இப்படியே தான் ஈவினிங் அந்த அரை மணி நேரம் அவுத்துறதோடு சரி. ஏன்னா குரம்பையாட்டுக்காரங்களாம் மேய்ச்சிட்டாங்க. ஒரு பக்கம் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது, ஒரு பக்கம் வெள்ளாமை இருக்குது. இங்கே மேய்க்கிறக்கே வழி இல்லாமல் இப்படியே கட்டி கிடக்குதுக்குங்க. வரும் கட்டுத்தரையே ஒரே சத்தம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, இதில் மண் வந்து ஒரு லோடு வாங்கி கொட்டி நல்லா செட்டு மாதிரி ஓட்டத்தான் ஆகும்னு நினைக்கிறேன். பாவம், ரொம்ப கஷ்டப்படுது. இங்கே பாருங்க, சூரியன் கண்ணை கூசுது. எங்கள் அம்மா முடிஞ்ச அளவுக்கு மண் கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஆனால் அவங்களாலையும் முடியாதுல்ல பாவம். ஒரு லோடே கொட்டினா கூட பத்தாது இந்த ஈரத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து டீ கொதிச்சிட்ருக்குது சூடாக. எப்பவும் குடிக்கிற பிளாக் டீ. இங்கே வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு, வாங்க டீ குடிக்கலாம். பாப்பா, நானும் 5 மணிக்கு எழுந்திரிச்சு மாட்டு பிடிச்சிட்டு கொண்டு போய் கட்டிட்டு ஆட்டுக்குட்டியில் கஞ்சருது அளவு போய் ஒடிச்சிட்டு வரக்குள்ள மேல் பூரா நனைஞ்சு போச்சு. அத்தானா தண்ணி ஒழுகுது செடியில். இன்னமே குளிர் நடுங்கிட்டு இருக்குதே. என்னன்னா இன்னும் டீ வைக்கலின்னு மாத்தே இப்போ தான் வச்சுருக்கிறேன். சாப்பிட்ற நேரமே ஆயிர மாட்டிருக்குது நம்மளுக்கு டீ குடிக்கிற போது. இப்போ டைம் 7 மணி ஆச்சு. லீவு தான் இன்னைக்கு. அப்புறம் இப்போ என்ன சுகாஸ் குட்டி இன்னுமே எழுந்திரிச்சு வரல. அந்த ஆய் ஒடிச்சிட்டு இருக்கிற போதே 7 மணிச்சு. 7 மணிக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏமா எல்லாரும் இருக்கும்போது தான் டீ வைக்க முடியும். அப்புறம் ஒண்ணும் வச்சு குடிக்க முடியுமா? நான் சூடு பண்ணிட்டே இருக்கோன்னு எல்லாரும் நான் வந்துட்டேன்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சமையல் முடிஞ்சு, சாப்பாடு விசில் வந்துருச்சு. பச்சை பயிறு கடையில் வந்து செஞ்சாச்சு. அதுக்கு வந்து ரசம் வடித்து வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து குக்கரில் சாப்பாடு வச்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. மாவுமே வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் வந்து வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து சில்வர் பாத்திரம் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது நான் ஜெகன் மெட்டல் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால குக்கரில் வச்சுருக்கேன். காசு செய்கிற வேலை பாருங்க.
எப்பா பேசாமல் இருக்க முடியாது. இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸோட ஒரு மூடி இங்கே கிடக்குது, ஒரு பட்டாசு வெடிச்சு. இன்னொரு பாக்ஸோட மூடி அங்கே கிடக்குது. ஓடெல்லாம் பாரு ஃபஸ்ட்டு விலகி அங்கெல்லாம் ஒழுகிட்டு இருக்குது. நீ தேவையில்லாத இதையெல்லாம் வச்சுன்னா ஓடு உடையாதா? இரும்புட்டப்பாவை பாரு எவ்வளோ ஓடு டேமேஜ் ஆகி கிடக்கு. நீ இப்போ எல்லாம் ஓடாது சுகாசாங்க பாரு, ஓடு உடையுது பாரு, வீடு ஒழுகு. இரும்பு பாக்ஸ் இவ்வளோ தூரத்துலேருந்து போய் விழுந்தா ஒழுகாதாங்க பாரு. மென்டல் மாதிரி வேலை பார்க்காதீங்க சுகாசு, தயவு செஞ்சு. அது ரோட்ல கூட வெடிக்கல, இங்கேயே காதெல்லாம் அடைக்குது. ஆராதனாவாது உசாரம் இங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ தான் வந்தேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, திருப்தியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்புறமா வந்து நேற்று ஒரு சுகாஸ் கம்மனி இரு சுகாஸ், அங்கே வேறு ஆட்டுக்குட்டி எப்படி பயக்குதுன்னு. சுகாஸோட ஐயோ லீவாக வேறு போயிடுச்சா, தீபாவளி அப்போ பட்டாசும் அதிகமாக வெடிக்காம விட்டோமா, ஏதோ கொஞ்சமாக மிச்சமாயிடுச்சு. அதான் எடுத்து டொம்முன்னு இங்கே வாருங்க ஆட்டுக்குட்டி மிரண்டுட்டு ஓடுது. பாவம் படுத்துட்டு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைனாக. அங்கே வாருங்க சத்தம் கேட்டோன்னு எந்திரிச்சிச்சு, திடுன்னு எந்திரிச்சு. அங்கே வாருங்க பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கு, சொன்னால் கேட்கறதே இல்லை. மாடு நல்ல வேலை காட்டுக்குள்ளே கட்டியிருக்குது, இல்லைன்னா அது அதை விட மிரளி அத்துட்டு ஓடினாலும் ஓடிடுங்க. வாருங்க பாவமாக இருக்குது. அங்கே வாரு. நேற்று வந்து ஒரு கமெண்ட் வந்து நான் பார்த்துருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா நீயும் உங்கள் அண்ணனும் மாற்றி வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கிறீங்க, இது எங்களுக்கு தான் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இவ்வளோ விவரமாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நாங்கள் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு இந்த அளவுக்கு விவரமாக கமெண்ட் பண்ணும்போது, இது இப்படி சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு தான் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற வார்த்தை ஏன் அங்கேருந்து வருது? உங்களுக்கே தெரியுதுல்ல அப்புறம் நாங்கள் விவரமாக சம்பாதிக்கிறோன்னு. அப்புறம் நீங்களும் அந்த விவரத்தை பயன்படுத்தி நீங்களும் சம்பாதிச்சிருக்கலாமே. ஏன் நம்மளால முடியாது, முடியலைன்னா அதை விட்டுறணும். அடுத்தவங்களாவது பொழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறணும். அவங்கவுங்க திறமையை பயன்படுத்தி மூளையை பயன்படுத்தி எப்படி வேணால் சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அடுத்தவங்களை ஏமாற்றாமல் கஷ்டப்படுத்தாமல் துன்புறுத்தாமல் அப்படி சம்பாதிக்கிறது எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். அது எந்த வேலையாக வேணால் இருக்கட்டும். அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் கஷ்டப்படுத்தாமல் சம்பாதிச்சா எந்த வழியில் வேணால் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். ஒரு கையெழுத்து மட்டும் போட்டே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அது அவங்கவுங்க திறமை, அதை பார்த்து நம்ம பொறாமப்பட்டுருந்தா வேலைக்காகாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களும் சீக்கிரமாக டக்குன்னு ஒரு யூடியூப் சேனல், உங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் 10 யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு நீங்களும் அதே மாதிரி ரீல்ஸ் பயங்கரமாக போட்டு எங்களோட எக்கச்சக்கமாக சம்பாதிங்களே. உங்களை வேணால் நாங்கள் தடுக்கிறோமா, இல்லை யூடியூப்காரங்க தான் தடுக்கிறாங்களா, இல்லை மக்கள் தான் வந்து ஐயோ ஸ்டாப் அவங்க 2 பேர் மட்டும் தான் சம்பாதிக்கணும் நீங்களாம் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்களா என்னன்னு எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இவ்வளோ விவரமாக பேசுகிற நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் டக்குன்னு ஆரம்பித்து சம்பாதிக்கலாமே. அப்படி சம்பாதிக்கல, உனக்கு அந்த ஃபீல்டு பிடிக்கல, இல்லை உனக்கு கையில் ஆகலை அப்படின்னா அதை விட்டுறணும். சம்பாதிக்கிறவங்க என்னமோ சம்பாதிக்கிட்டுன்னு நம்ம அடுத்தவங்க கதையவே நம்ம பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அது யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், நம்ம எப்படி முன்னேறலாம், நம்ம என்ன சேஃப்டி பண்ணலாம், நம்ம லைஃபுக்கு என்ன, நம்ம குழந்தைங்களுக்கு என்னன்னு நம்ம தான் யோசிக்கணுமே தவிர அவங்க அதை பண்ணிட்டாங்களே இதை பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே ஐயோ நாம பண்ணலையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் இருந்தால் நம்ம முன்னேறவே முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்மளும் இது மாதிரி முயற்சி பண்ணி நம்மளும் மென்மேலும் வளரணும், நம்மளும் இது மாதிரி வாங்கணும் அப்படின்னு அந்த ஆசை இருக்கலாம். ஆனால் பேராசை பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரில. ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கிறவாவா. நேற்று தான் ஒரு புது தொழில் தொடங்கியாச்சு, ஆராதனா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் கமெண்ட் பண்ணல. இதுக்கு வந்தாச்சு, நாங்கள் அப்படி சம்பாதிக்கிறதா இருந்தால் நாங்கள் ஏங்க மறுபடியும் தொழில் தொடங்கி கஷ்டப்பட்டு வெயிலையும் வேனல்லையும் போய் வண்டி வாகனத்துக்கும் போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஊர் கடந்து ஊர் போய் 3 நாள் 4 நாள் வண்டியில் படுத்து உறங்கி எவ்வளோ சிரமத்துக்கு ஆளாய்த்தானே சம்பாதிக்கிறோம். அப்படி வந்தால் நாங்கள் தான் கம்முன்னு இருந்துக்குமே. அப்படி வந்தாலும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அப்படி தான் நாங்கள் சம்பாதிப்போம், யூடியூப்பில் தான் சம்பாதிப்போம், சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லைல்ல, கம்முன்னு இருங்க. நான் ரிப்ளை பண்ணக்கூடாது நினச்சா கடுப்பு கிளம்புறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் ஆராதனா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. எப்படி சொல்கிறது, ஈரோடு திருப்பூர் கோபி இந்த லைன்லலாம் யார் வீடு மாற்றினாலும் நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் வந்து உங்களுக்கு அந்த ஆராதனா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சேனல்லையும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவில் கீழேயும் நான் கொடுக்குறேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணணும். ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு வெஹிக்கிள் வந்து நீங்கள் இப்போ இங்கேருந்து வேறு ஊருக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எதாக இருந்தாலும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் ரொம்ப நம்புகிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கமெண்டை பார்த்து நான் கோவப்படலை, இல்லை சும்மா சொல்கிறேன். நீங்களும் முன்னேறுங்க, உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்களும் முன்னேறுங்க, வேணான்னு நாங்கள் யாரும் தடுக்கலை. அடுத்தவங்களை வந்து நீங்கள் தேவையில்லாத பேசாதீங்க, அவ்வளோதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.